ஹாய் மக்களே, வெல்கம் ஷோ டெய்லி வாக் ஷாமி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன விளாக் பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் அன்றைக்கி வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ப்ரஷ் நாலேஜும் போட்டிருந்தேன், அப்புறம் ஃபேஸ் டைப்ஸ் அந்த மாதிரி போட்டிருந்தேன். ஸோ அது கீழே நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. செல்ஃப் மேக்கப்பும் மாய்ஸ்சரைசர் டீட்டெயில்ஸும் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் நான் உங்களுக்கு இந்த டைம் வந்துட்டு சிடிஎம் ப்ராசஸ் மட்டும் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு செல்ஃப் மேக்கப்பும் சிடிஎம் ப்ராசஸ்க்கு அப்புறம் என்னென்ன பண்ணணுங்கிறதையும் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இன்றைக்கே சிடிஎம் ப்ராசஸ் சொல்கிறேன் அப்படின்னா, மேக்கப் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது சிடிஎம் ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். அது நம்ம செல்ஃபாக போட்டாலும் சரி, பிரைட்ஸுக்கு போடும்போதும் சரி, சிடிஎம் ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா சிடிஎம் ப்ராசஸ்ங்கிறது அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம மேக்கப் வந்துட்டு லாங் லாஸ்டிக்காகவும் இருக்கும், எல்லோயிஷ் ஆகாது, எந்த ப்ராப்ளம்ஸுமே வராது. ஸோ அது செல்ஃபில் பண்ணாலும் அப்படி தான் இருக்கும், நார்மலாக பண்ணாலுமே சிடிஎம் ப்ராசஸ் வந்து நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஆகணும். சிடிஎம் ப்ராசஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, சிங்கிறது வந்து கிளென்சர், டீங்கிறது டோனர், எம்ங்கிறது மாய்ஸ்சரைசர். அதை தான் நம்ம ஷார்ட்டாக வந்து சிடிஎம் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிகாஸ் ஏன்னா ஸோ அதாவது சிடிஎம்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சிங்கிறது கிளென்சர், டீங்கிறது டோனர், எம்ங்கிறது மாய்ஸ்சரைசர். ஸோ இது மூணுமே நம்ம எப்படி ப்ராப்பராக போடுறோம், இதுக்கு எவ்வளோ டைம் கொடுக்குறோங்கிறத வச்சு தான் நம்ம மேக்கப் வந்துட்டு லாங் லாஸ்டிங்காக இருக்குமா அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். இல்லை இந்த சிடிஎம் ப்ராசஸ் வந்து நான் ஒழுங்காக பண்ணாமல் அர்ஜென்ட்டாக போட்டுட்டேன் அப்படின்னா, நீங்கள் அர்ஜென்ட்டாக போட்டிங்க அப்படின்னா மேக்கப் லாங் லாஸ்டிங்காக இருக்கவும் செய்யாது, ஸ்வெட்டானா இதாகும், மேக்கப் ஸ்வெட்டானா ஆகும். பட் இது நீங்கள் ப்ராப்பராக பண்ணலை அப்படின்னா, எப்படி சொல்கிறது, வீட்டிலேருந்து நீங்கள் வெளியே போகும்போதே எல்லாம் கலைஞ்சிடும். ஏன்னா சிடிஎம் ப்ராசஸ்ங்கிறது செல்ஃப் மேக்கப்புக்கும் சரி, பிரைட் மேக்கப்புங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் சொல்கிறேன், சிடிஎம் ப்ராசஸ்னே தனியாக ஒரு வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு செல்ஃப் மேக்கப், அதுக்கப்புறம் சிடிஎம் ப்ராசஸ்க்கு அப்புறம் பிரைட்ஸ்க்கு என்ன பண்ணுறது, நீங்கள் என்ன பண்ணுறதுங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ சிடிஎம் ப்ராசஸ்க்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ண வந்து கிளென்சர். இந்த வந்து மினரல் கிளென்சிங் வாட்டர். இது வந்து நான் விற்கும், ஷாப்லேயே விற்கும், மினரல் கிளென்சிங் வாட்டர். ஸோ இது வந்து பிங்க் கலர், க்ரீன் கலரில் ஒன்று இருக்கும், பிங்க் கலர். இது வந்து ஆல் இன் ஒன். இதை வந்து நீங்கள் வந்துட்டு இந்த தெரியுதா, ஆல் இன் ஒன். இதை வந்து கிளென்ஸாகவும் யூஸ் பண்ணலாம், மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஆல் இன் ஒன். இதை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணணும், கிளென்சிங். ஓகேவா? இதை வந்து ஒரு சின்ன ஒயிட் ஃப்ளோர் டிஷ்யூலையோ இதை எடுத்துகிட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம், பிரைட் ஃபேஸ் வாஷ் எப்போயும் பிரைட் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தான் வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் செல்ஃப் மேக்கப்காக இருந்தாலும் சரி, ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு டிஷ்யூவில் லைட்டாக ஒரு 2 or 3 drops எடுத்து உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் சிடிஎம் ப்ராசஸில் ஃபர்ஸ்ட், கிளென்சர் வாட்டர் ஃபர்ஸ்ட். இல்லை இது என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது, இல்லை இது எனக்கு கிடைக்கல அப்படின்னு எடுத்திங்கன்னா, சிம்பிளி இது வாட்டரை இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. இது வெறும் வாட்டர் தான். இந்த மாதிரி ஒரு இதுவும் ஒரு கிளென்சர் தான். ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு உங்கள் ஃபேஸில் ஒரு 2-3 டைம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஃபேஸை நல்லா கொஞ்சம் காய விட்டுட்டு வைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுவும் ஒரு கிளென்சர் தான். பட் ஸோ இதை வந்துட்டு நார்மலாக யூஸ் பண்ணலாம், இதை வந்து ப்ரொஃபஷ்னலாக யூஸ் பண்ணலாம். புரிஞ்சுதா? இது வந்து ஒரு பிரைட்ஸ்க்கு கன்ஃபார்ம் ப்ரொஃபஷ்னலாக யூஸ் பண்ணலாம். இல்லை நான் வந்துட்டு என்னோடய செல்ஃப் மேக்கப்காக இருந்தாலும் சரி, இது வந்து நான் ப்ராப்பராக போடுற மேக்கப் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னீங்கன்னா இந்த கிளென்ஸ் வாட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். பட் இல்லை என்னால் இதை அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு வாட்டர் ஸ்ப்ரேயில் இப்படி லாக் இருக்கும், இப்படி எடுத்து ஒரு 2-3 டைம் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, வாஷ் பண்ணும்போது உங்கள் ஃபேஸ் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அதனால தான் சிடிஎம் ப்ராசஸில் ஃபர்ஸ்ட்டு சொல்கிறது கிளென்ஸ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ கிளென்ஸ் முடிஞ்சு அடுத்து டோனர் வந்துட்டு நான் வந்து பர்சனலாக இது யூஸ் பண்ணுவேன், பிரைட்ஸ்க்கு இது யூஸ் பண்ணுவேன். பட் டோனர்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லா ஃபேஸ்க்கும் எல்லா டோனரும் யூஸ் பண்ணிடக்கூடாது. ஒவ்வொரு ஸ்கின் டைப்புக்கு ஒவ்வொன்று ஆல்ரெடி போட்டிருப்பேன். ஆயில் ஸ்கின்னு, ட்ரை ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின், இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எந்தெந்த ஸ்கின்னுக்கு எந்தெந்த டோனர் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. நான் அதுவும் உங்களுக்கு எப்போன்னு சொல்ல கொஞ்சம் நாள் நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். இந்த ப்ராசஸ் எல்லாம் மேக்கப் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அதுவும் நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ நான் என்றைக்குன்னு சொல்லலை, பட் நான் ஒரு நாள் கன்ஃபார்ம் போடுறேன். இந்த மேக்கப் வீடியோஸ் எல்லாமே நான் முடிச்சுட்டு, சிடிஎம்க்கு அப்புறம் என்ன பண்ணணும், செல்ஃப் மேக்கப் எல்லா வீடியோவுமே முடிச்சுட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோவும் போடுறேன். ஸோ இது வந்து என்னோடய ஸ்கின் வந்துட்டு ஆயில் ஸ்கின். பட் இது வந்து நான் எனக்காக யூஸ் பண்ணேன், பிரைட்ஸ்க்காக யூஸ் பண்ணுவேன். இது வந்து எனக்காக. இது வந்து நான் ஃபர்ஸ்ட் மேக்கப் அடிக்கிறதுக்கு முன்னாடி வாங்கினது. டோனர் இப்போ கொஞ்சம் யூடியூப் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு வாங்கினது. ஸோ அதுதான் இப்போ வர யூஸ் பண்ணுறேன். ஸோ இது 2 டோனர். சிடிஎம் ப்ராசஸில் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், கிளென்ஸ் பண்ணணும் ஃபேஸை, அதுக்கப்புறம் டோனர். இது டோனர் மஸ்ட். எல்லாரும் சில பேர் சொன்னாங்க டோனர் யூஸ் பண்ணாமல் இருக்கலாம், பட் உங்களுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட் தேவை அந்த மாதிரி அப்படின்னா டோனர் யூஸ் பண்ணலாம். எப்படி ப்ரொஃபஷ்னலாக இருக்கும், நார்மலாக ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு டோனர் கம்பல்சரி யூஸ் பண்ணு. சிடிஎம் முடிஞ்சு முடிஞ்சு அடுத்து வந்து ரொம்ப முக்கியமான மாய்ஸ்சரைசர். எல்லாருக்குமே தெரியும், பிகாஸ் செல்ஃப் மேக்கப்புக்கோ நம்ம எல்லாத்துக்குமே நம்ம மூஞ்சி கழுவிட்டு போடுறது வந்து டோனர்லாம் நம்ம நார்மலாக யூஸ் பண்ண மாட்டோம்.
ஸோ மூஞ்சி கழுவிட்டு வந்தோடனே யூஸ் பண்ணுறது மாய்ஸ்சரைசருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனால் என்னென்னா மாய்ஸ்சரைசருமே நம்ம பார்த்து தான் யூஸ் பண்ணுறோம். ஆயில் ஸ்கின், ட்ரை ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், இந்த மாதிரி எதுக்கு என்னென்ன ஸ்கின் போடணுமோ அந்த மாய்ஸ்சரைசர் தான் போடணும். பேசிக்காக இப்போ எப்படி சொல்கிறது, வேற ஒரு மாய்ஸ்சரைசர் எடுத்து அவங்க ஃபேஸில் ட்ரை ஸ்கின்னுக்கு உள்ளதை எடுத்து ஆயில் ஸ்கின்னுக்கு போட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரி இது கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் கொடுக்கும். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு சிம்பிள் ஒன்று என்ன அப்படின்னா, இந்த இருக்குல்ல பான்ஸோட சூப்பர் லைட் ஜெல் மாய்ஸ்சரைசர் வந்து ஆல் ஸ்கின் டைப். இது வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும். நீங்கள் ஃபேஸில் போட்டோடனே அப்படியே ஸ்மூத்தாக உங்கள் ஃபேஸை வந்து ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக காட்டும். ஸோ என்ன தெரிஞ்சு நிறையா பேர் இதை யூடியூப்பில் சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரு இது வந்து ரொம்ப அஃபோர்டபுள் கூட. இவ்வளோ பெரிய டப்பாவே எவ்வளோ இருக்குன்னா 240 ரூபா. பட் 103 ரூபாய்க்கும் இருக்குது, சின்னதும் இருக்குது. சரியா? ஸோ இது வந்து ஆல் ஸ்கின் டைப். இது வந்து ரொம்ப பெஸ்ட். இந்த பான்ஸ் இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆல் ஸ்கின் டைப் ரொம்ப லைட்டாக இருக்கும். ரொம்ப ஹெவியாலாம் உங்களுக்கு தெரியாது. ஒயிட் கேஸ்ட் இருக்காது. முக்கியமாக இந்த மாய்ஸ்சரைசரில் வந்து ஒயிட் கேஸ்ட் இருக்காது. ஜெல்லு மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து எப்படி இருக்கும்னா இப்படி ஜெல் டைப்பில் இருக்கும். இது வந்து ஜெல் டைப்பில். காம்பினேஷன் ஸ்கின் அப்படின்னா நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். சாரி, கையில் தெரியாமல். எது வேணால் அப்படின்னா எப்படி சொல்கிறது, ட்ரை ஸ்கின் உள்ளதும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆயில் ஸ்கின் உள்ளதும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து முக்கியமாக ஸ்டிக்கினஸ் இருக்காது. அந்த பிசுன்னு உள்ளது இல்லை ஒரு மாதிரி வேர்வை ஆயிலியாக உள்ளது அது எதுவுமே இருக்காது இந்த பான்ஸில். இது வந்து ஆல் ஸ்கின் டைப். யார் வேணால் யூஸ் பண்ணலாம். காம்பினேஷன் ஸ்கின்ங்கிறது மோஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம். ஆயில் ஸ்கின், ட்ரை ஸ்கின், சென்சிட்டிவ் எல்லாருமே இது யூஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு பிரைடுக்குமே இது நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இது அஃபோர்டபுள். ஸோ இதை வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது நார்மலாகவே நீங்கள் எல்லா ஸ்கின் டைப்புமே யூஸ் பண்ணலாம். ஏன் இதை பற்றி இவ்வளோ பேசுனா, இது ரொம்ப நல்லாயிருக்கும். பெரிய பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை பற்றி நல்லா சொல்லுவாங்க. பிகாஸ் இந்த மாய்ஸ்சரைசர் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், நான் பிரைட்ஸுக்கு யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா ரீகோலோட வாட்டர் க்ரீம் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவேன். இதுவும் ஆல் ஸ்கின். ஸோ வந்துட்டு இது ரீகோலோட வாட்டர் க்ரீம் மாய்ஸ்சரைசர். இது வந்து நான் பிரைட்ஸ்க்கு யூஸ் பண்ணேன். நானுமே இப்போ கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுறேன். இதுவும் சரி, இது என்ன பண்ணுதோ அதுதான் இதுவும் பண்ணுது. பட் ஆனால் என்ன அப்படின்னா இது வந்து ரீகோலோடது. இது வந்து சம்திங் 600 சம்திங் ஒரு மாய்ஸ்சரைசர். இது வாட்டர் க்ரீம், ஆல் ஸ்கின் டைப். இதுவுமே நான் ஏன் ஆல் ஸ்கின்ல வச்சிருக்கேன் அப்படின்னா, இப்போ தனித்தனியாக அஃபோர்ட் பண்ணி வைக்கிறதுங்கிறது. பட் ஆல் க்ரீம் ஆல் ஃபேஸ் டைப்புக்குள்ளது நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சிரமம் இல்லை. நீங்கள் செல்ஃபாக யூஸ் பண்ணுறதுக்கும் சரி, பிரைட்ஸுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு சிரமப்பட தேவையில்லை. அந்த டைம் நீங்கள் மறந்துருப்பீங்க, ஆயில் ஸ்கின்குள்ளது கொண்டு போக மறந்துருப்பீங்க. ஆனால் அவங்க ஆயில் ஸ்கின்னாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க டைமில் ஆல் ஸ்கின் டைப் எல்லாத்துலேயுமே ஆல் ஸ்கின் டைப் ஒன்று வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. பிகாஸ் அதுக்கு நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் யூஸ் பண்ணுற 2 மாய்ஸ்சரைசர் வந்து இதுதான். ரீகோலோட வாட்டர் க்ரீமும் பான்ஸோட ஹைட்ரேஷன் இதுவும் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த 2 மாய்ஸ்சரைசர். ஸோ பிரைடுக்கு இது யூஸ் பண்ணேன், பர்சனலாக நான் இது யூஸ் பண்ணேன். இதுவுமே பிரைட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. இதுவும் ஒன்று தான். ஸோ சிடிஎம் ப்ராசஸில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசர். இது 3 தான் முக்கியம் சிடிஎம் ப்ராசஸில். இது 3. ஸோ சிடிஎம் ப்ராசஸ்ங்கிறது இவ்வளோ தான் முக்கியம். நான் சொல்லுறேன் சிடிஎம் ப்ராசஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். செல்ஃப் மேக்கப்புக்கு இம்பார்ட்டன்ட், பிரைட்ஸுக்கு முக்கியமாக இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஏன் அப்படின்னா சிடிஎம் ப்ராசஸ் வந்துட்டு உங்களுக்கு மேக்கப் நம்ம லாங் லாஸ்டிங்காக நிற்கும். ஸோ அந்த மாதிரி இதுக்கு தான் சிடிஎம் ப்ராசஸ் யூஸ் பண்ணுறது. நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணுறீங்க, சிஸ்டர் செல்ஃப் மேக்கப் போடுங்க, க்ரைலான் டீட்டெயில்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ க்ரைலான் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் எல்லாமே வரும். ஸோ இன்றைக்கி வந்து சிடிஎம் ப்ராசஸ் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி ஸோ கண்டினியூஸாக வீடியோ வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் மேக்கப் வீடியோஸுங்கிறது ரொம்ப முக்கியமான வீடியோ. உங்களுக்கும் நாலேஜ் தெரியும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.